நம்ம சென்னை டீமுக்கு வந்துட்டு இந்த வருடம் ஐபிஎல் ஃப்ளாப் ஆனாலும் அண்டு செம்ம ஹிட் அடிச்சிருக்கு என்றே சொல்லலாம். மெகா ஆக்ஷன் என்றே சொல்லாங்க. சற்று முன் நம்ம காசி ப்ரோ இருக்கார் இல்லையா, சிஎஸ்கேவோட கிட்டத்தட்ட ஓனர் என்றே சொல்லாங்க. சீனிவாசனுக்கு அடுத்து இவருக்கு தான் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஓகேவா, அவர்கிட்ட நிருபர்கள் ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்டாங்க. 25 மெகா ஆக்ஷன் உங்களோட பிளான் எப்படி இருக்க போகிறது என்று. ஏன்னா மெகா ஆக்ஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. மெகா ஆக்ஷனோட ரூல்ஸ் உங்களுக்கே தெரியும். இந்த இயர் வந்துட்டு லாஸ்ட் மந்தில் நடக்கும். அக்டோபர், செப்டம்பர், டிசம்பர் இந்த 3 மந்த்துக்குள்ளே எதுலையாவது ஒரு மந்தில் நடக்கும்னு வைங்களேன். நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு டீமும் பார்த்தீங்கன்னா 5 பிளேயரில் 4 பிளேயரை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஒரு பிளேயரை வந்துட்டு ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த டவுன் டீமில் இருக்காங்க இல்லையா, அதாவது லோயர் டீம், இப்போ பஞ்சாப் அண்டு எல்ஐஜி, சேம் டைம் டிசி, இந்த சின்ன சின்ன டீம்லாம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டீம் 5 பிளேயர்களை ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, எங்களுக்கு அட்வான்டேஜ் குறையும். அதனால் வந்துட்டு ஒரு 4 பிளேயரை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வைங்க. அதாவது 3 பிளேயரை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஒரு பிளேயராக ஆர்டிஎம் கார்டு மூலம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆர்டிஎம் கார்டுனா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதற்கு முன்பு வீடியோ போட்டேன், எல்லாத்துலேயும் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா பலவலன்னு போயிடும். ஓகேவா, நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ரஷீத் கான் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு ஜிடி டீமில் விளையாட பிடிச்சிருந்தது. ஆனால் அவர் எஸ்ஆர்ஹெச் டீமில் கீ பிளேயராக இருந்தார். இப்போ அவருக்கு அந்த டீம் பிடிச்சோன்னா அங்கே ஜம்ப் ஆகிட்டார். ஓகேவா, கிட்டத்தட்ட ஏறத்தால் இந்த மெத்தட்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆர்டிஎம் கார்டு இன்னொரு ரூல்ஸும் இருக்குது. ஓகேவா, இப்போ 3 பிளேயரை ரீட்டைன் பண்ணுறாங்க, ஒரு பிளேயரை வந்துட்டு ஏலத்தில் வர்றாங்கன்னு வைங்களேன். அந்த பிளேயரை மற்ற டீம் எடுக்கும்போது, அதாவது ஒரு 12 கோடி 13 கோடிக்கு எடுக்கும்போது இவங்க அந்த ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பிளேயரை. ஓகேவா, அதுதான் ஆர்டிஎம் கார்டுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த நிலையில் ஜீவோ காசி விஸ்வநாதன் வந்துட்டு காசி ப்ரோ ஒரு 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காருங்க. அதாவது மும்பை டீமில் 3 பிளேயர்கள் எங்ககிட்ட பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக அதில் ஒரு கீ பிளேயர், அதாவது வானம் வந்துட்டு சென்னை அணிக்கு வரப்போகிறார் என்றும் சொல்லியிருக்காருங்க. ஒரு ஹிண்டு, வானம்னா உங்களுக்கே தெரியும், அவர் வேற யாருமே இல்லை, சூரியகுமார் யாதவ். அப்போ சென்னை டீம்லேருந்து ஒரு தி மாஸ் பிளேயரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு பிளேயரே கிடையாதுங்க. நீங்கள் சொல்லலாம் சிவம் துபே வந்துட்டு எம்ஐ டீம் கிட்ட கொடுத்துட்டு சூரியகுமார் யாதவ் இங்கே வர போகிறாரு. அதற்கு காரணம் இவரே வந்துட்டு நம்ம காசி ப்ரோவே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, மும்பை டீமில், அதாவது அந்த டீமுக்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனை போயிருக்காமாங்க. அதனால தான் அவங்க பாயிண்ட் பாட்டமில் 10th பிளேஸோ 9th பிளேஸோ வந்தாங்க. ஒரு மேட்சுமே ஜெயிக்கல. இதற்கு காரணம் என்னென்னா, அதாவது வெளியில் இருக்கிற கேப்டனை கொண்டு வந்தாங்க இல்லையா, ஜிடி டீமில் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தார் ஹர்திக் பாண்டியா. மும்பை டீமில் வந்துட்டு ரோஹித் சர்மாவுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார், பும்ரா அண்ட் சூரியகுமார் யாதவ், இவங்கெல்லாம் வேற லெவல் கேப்டன், இந்திய டீமுக்கே கேப்டன் பண்ணியிருக்காங்க. பட் எங்கெல்லாம் நம்பாமல் எங்கேயோ இருந்தவனை கூட்டிகிட்டு வந்து இங்கே போட்டாங்க பார்த்தீங்களா. ரோஹித் சர்மாவுக்கே இது தெரியாதாமாங்க. அதுதான் அந்த டீமுக்குள்ளே ஏகப்பட்ட குளறுபடி. அந்த சம்பளத்துக்கு முடிச்சு கொடுத்துடணும், நாணயமாக நடக்கணும், அதுக்காக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஏகப்பட்ட எராரு. இவர் சொன்னதை பார்க்கும்போது, அதாவது ஹர்திக் பாண்டியாவை ஒரு மனுஷனாக கூட மதிக்கலையாமாங்க, டம்மி பீஸாக மதிச்சிருக்காங்க. ஓகேவா, இவன் எப்படியாவது வெளியே போகணும், இல்லை இவன் இங்கே இருந்தாலும் நம்ம வெளியே போயிடணும், அந்த மைண்ட் செட்டில் தான் 3 பேர் இருந்திருக்காங்க. ரோஹித் சர்மா டீமுக்குள்ளே இருக்கிறவங்கள தான் கேப்டனாக போடணும். ஓகேவா, வெளியில் கொண்டு வந்தவனை கேப்டனாக போட்டால் எவனுக்காக இருந்தாலும் காண்டி ஏற தான் செய்யும். இந்த ஒரு எராரு தான் சூரியகுமார் யாதவ், பும்ரா அண்ட் ரோஹித் சர்மா 3 பேருமே எங்கிட்ட பேச்சுவார்த்தையில் தான் இருக்காங்க. அதாவது சிஎஸ்கே டீமுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ தோனி ஆல்ரெடி சொல்லிட்டாரு ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கேப்டன் ஆக்க போகிறோம்னு. அப்படியே மெதுவாக கொண்டு வந்து அவர் கையில் பொறுப்பு கொடுத்து, ஆல்ரெடி சிஎஸ்கே டீமில் விளையாண்டவர், அதனால் அவர்கிட்ட கேப்டன்சி கொடுத்தாரு. அதை ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. பட் அங்கே வந்துட்டு ரோஹித் சர்மாவுக்கு அப்புறம் அவங்க டீம்லேயே ஏகப்பட்ட கேப்டன்கள் இருக்காங்க, அவங்கள மதிக்காமல் வெளியில இருந்து ஒருத்தவனை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. அதுதான் ஒரு மிகப்பெரிய எரார்னு இந்த 3 பிளேயருமே சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க பேச்சுவார்த்தையில். ஓகேவா, அதனால தான் சிஎஸ்கே எம்ஐ மேட்சின் போதே பும்ரா வந்துட்டு நம்ம தோனியை ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து சந்திச்சிருப்பாருங்க. அப்பயே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகேவா, இந்த நிலையில் 3 பிளேயர்கள் சென்னை டீமுக்கு வர ரெடியாக இருக்காங்க. பட் அதில் ஃபஸ்ட்டு பிக் என்னன்னா, சிவம் துபேவை எம்ஐ டீம் கிட்ட கொடுக்குற மாதிரிங்க. அதாவது சூரியகுமார் யாதவுக்கு அந்த டீமில் விளையாட பிடிக்கல, சூரியகுமார் யாதவ் இங்கே வர்ற மாதிரி அப்படியே பிளேயரை கைமாற்ற போகிறாங்க. ஓகேவா, இதை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த ரீசனால் 25 ஐபிஎல் வந்துட்டு சென்னை டீமுக்கு வேற லெவல் பிளேயர்கள் வந்துட்டு களமிறங்க போகிறாங்க. இதற்கு முன்பு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். மெகா ஆக்ஷன் அப்டேட் வந்துட்டு உடனுக்குடன் வரும். ஓகேவா, காசி ப்ரோவே இந்த நியூஸ் அப்டேட் பண்ணும்போது டெஃபினட்டாக சூரியகுமார் யாதவ் வந்துட்டு சென்னை டீமில் இணைவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. சென்னை டீமுக்கு வந்துட்டு மிடில் ஆர்டர் தான் மிகப்பெரிய வீக்கு. மிரட்டல் பீட்டில் நம்ம ஸ்கையை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. உடனே சிவம் துபே ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் அவனுக்கெல்லாம் ஃபேன்ஸாகவே இருக்காதீங்க. அதாவது ஒரே ஒரு ஷாட் தான், என்னால் சிக்ஸர் மட்டும்தான் அடிக்க முடியும், என்னால் ஓட மாட்டேன், ஃபீல்டிங் பண்ண மாட்டேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வந்துட்டு சிக்ஸர் மட்டும்தான் அடிக்க தெரியும், அதே ஒரே ஷாட் தான் அடிக்க தெரியும். இந்த வளர்ந்த மாட்டுக்கிட்ட வேறு எதுவும் எதிர்பார்க்காதீங்க.
இவெல்லாம் உண்மையிலேயே பிளேயரே கிடையாதுங்க. உங்களுக்கு ஹார்ட்ஸாக இருக்கும். கிரிக்கெட்னா வந்துட்டு எல்லா பரிமாணத்துலையும் ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம விராட் கோலி மாதிரி. ஓகேவா? என்ன ப்ரோ எதுக்கு எடுத்தாலும் விராட் கோலியை சொல்கிறீங்கன்னா, அவர் மாதிரி ஒரு ஃபிட்னஸ் வீரர் வந்துட்டு யாருமே கிடையாதுங்க. அவர் எப்போதுமே எல்லா பிளேயர்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, பேட்டிங்கில் மட்டும் தனித்திறனில் இருக்கக்கூடாது, பவுலிங்கில் மட்டும் தனித்திறனும் இருக்கக்கூடாது, கிரிக்கெட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயும் நீ வந்துட்டு ஃபிட்னஸாக இருக்கும்னு சொல்லுவார். ஆனால் அந்த சிவம் துபே இருக்கானே, ஒரே ஒரு பேட்டிங்கை தெரிஞ்சுக்கிட்டு சிக்ஸர் அடிக்கிற அந்த எபிலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய சிஎஸ்கே டீமில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க. இதெல்லாம் பெரிய விஷயங்க. அதனால தான் நம்ம ஆர்சிபி டீம் கிட்டேயே தோத்ததுங்க. ஓடவே இல்லாமல் தான் ரச்சின் ரவீந்திரா டே நீ ஓடுறா அப்படின்னு சொல்லி உனக்கு என்ன நான் ஓடுறேன்னு சொல்லிட்டு ஃபீல்டர் கிட்ட வந்து போய் பார்க்காம ஓடிட்டாங்க. அதுதான் ராச்சின் ரவீந்திரா அவுட்டு. ராச்சின் ரவீந்திரா அன்னைக்கு நின்றுருந்தா ஜெயிச்சிருக்கலாம். இப்படி ஒரு திறனை வச்சுக்கிட்டு இவனை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இந்த நிலையில் இவரை கழட்டி விட்டு சிவம் துபே கழட்டி விட்டு, அதாவது டிரான்ஸ்பர் மெத்தட் படி ஸ்கை வந்துட்டு டெஃபினட்டாக சென்னை டீமில் 25 ஐபிஎல் விளையாடுவார் என்றும் காசி ப்ரோ தரப்பிலிருந்தே சில செய்திகள் கசிந்த வண்ணம் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. மேலும் சிஎஸ்கே வந்துட்டு ஒரு 3 பிளேயரை அதிகாரப்பூர்வமாக ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. ஒன்று ருத்ராஜ் கெய்க்வாட் அண்டு ரவீந்தர் ஜடேஜா அண்டு சேம் டைம் நம்ம எம்எஸ் தோனி அண்ட் பத்ரானா 4 பிளேயரை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. அண்டு சூரியகுமார் யாதவ் வந்துட்டு டெஃபினட்டாக சென்னை டீமில் 25ல் விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான மாசான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.